வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3x3 ரூபிக்ஸ் கியூபை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கியூபை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சென்டரை சூஸ் பண்ணிக்கணும். எந்த கலர் நீங்கள் ஃபஸ்ட் சேர்க்க போகிறீங்களோ. நான் ஒயிட்டு சூஸ் பண்ணுறேன்னா ஒயிட்டு நான் எடுத்து வச்சுக்கணும். இப்போ நீங்கள் சும்மா இந்த மாதிரி கியூபை ரொட்டேட் பண்ணி பார்க்கும்போது ஒயிட் செட் ஆகும். இப்போ நான் இது செட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் சும்மா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா செட் ஆகுதா? நீங்கள் சும்மா அப்படி சுற்றிட்டுருங்க. இப்போ எனக்கு சும்மாவே எதுவுமே நான் போடாமல் இவ்வளோ செட் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த பீஸில் எப்படி சால்வ் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இப்போ இந்த பீஸு இங்கே போகணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலான்னு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இந்த பீஸ் இங்கே போகணுன்னா ஃபஸ்ட்டு இந்த பீஸை ஹைட் பண்ணணும். நீங்கள் இந்த ரோ தானே இந்த ரோவில் இருக்கிற இதை தானே செக் போகிறீங்க. அப்போ அந்த ரோ இறக்கி இப்போ நம்ம ஹைட் பண்ண பீஸை வெளியே கொண்டு மேலே ஏற்றுறோம். இப்போ இங்கேருந்து பீஸ் இங்கே வந்துடுச்சா? அடுத்து திருப்பிக்கோங்க. இப்போது இந்த பீஸ் இங்கே போகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இது உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு தாட்டி திருப்பி நான் சொல்கிறது பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பீஸ் இங்கே போகணும். ஃபஸ்ட்டு கீழே இறக்கிட்டு இங்கே வந்திருக்கும் இந்த பீஸு, அது ஒரு சுற்றி மேலே ஏற்றிடுங்க. இப்போது நான் சொன்னேன்னா இந்த பீஸ் இங்கே வரணும்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஹைடு பண்ணிக்கணும், கீழே கொண்டு வரணும், வெளியே எடுக்கணும், மேலே ஏற்றிக்கணும். இப்போ அதே தான் இங்கேயும் அதே தான். இப்போ நீங்கள் செட் பண்ணி பார்த்துட்டிங்களா? இப்போ அதே தான். இது லெஃப்ட்லேருந்து ரைட்டில் ஹைட் பண்ணோம், ரைட்லேருந்து லெஃப்ட்டில் ஹைட் பண்ணோம். இப்போது லெஃப்ட்லுக்கு ரைட்டில் ஹைட் பண்ணிட்டேன், கீழே கொண்டு வந்துட்டேன், வெளியேட்டேன், மேலே ஏற்றிட்டேன். சரிங்களா? இவ்வளோதான் கான்செப்ட்டு. இப்போ இங்கே இருக்கிற பீஸ் இங்கே இருந்துச்சுன்னா அதே தான். இதை ஒழித்து கீழே கொண்டு வந்து வெளியே எடுத்து மேலே ஏற்றணும். எல்லாத்துக்குமே அதே தான். சில பேர்த்துக்கு இங்கே ஒயிட்டில் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா இந்த பீஸை இந்த ரோவை கீழே இறக்கி திருப்பினீங்கன்னா அது செட் ஆயிரும். ஃபஸ்ட்டு அடுத்து நம்ம இந்த சென்டரில் செட் பண்ணோம். ப்ளூ அந்த மாதிரி. இப்போ நாங்கள் இப்படி திருப்புறேன், செட் ஆயிடுச்சு. இதுவும் செட் ஆயிடுச்சு. எல்லாமே செட் ஆயிடுச்சு. சில பேர்த்துக்கு என்னென்னா இது ப்ளூ இந்த ஆரஞ்சு இங்கே இருக்கும், ப்ளூ இங்கே இருக்கும், மாறி இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்கிறேன். இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த 2 கலர் மாறி இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், இதை யூஸ் பண்ணுங்கள். இதை தான் நான் மாற்ற போகிறீங்க. இது 2 எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணால் மிடில் ரோவை இறக்கி அந்த பீஸை வெளியே எடுக்கணும், அப்புறம் மேலே தீரணும். இப்போது இந்த இடத்த எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். இதை இங்கே மாற்ற போகிறோம். ஒழித்து கீழே இறக்கி வெளியே கொண்டு வந்து மேலே ஏற்றுறோம். அதே தான். இங்கே அப்படியே சேர்த்திட்டிங்கன்னா இந்த ப்ளூ இங்கே போயிடும். ஒழித்து கீழே இறக்கி வெளியே கொண்டு வரும், மேலே ஏற்றுறோம். இப்போ எல்லா சென்டரும் செட் ஆகிடுச்சா? அடுத்து இந்த 2 சைடு செட் பண்ண போகிறோம். என்ன பண்ணால் இங்கே ரெட் இருக்கா, இந்த ரெட்டை தூக்கி இங்கே வைக்க போகிறோம். எந்த சைடு வேணால் வச்சுக்கலாம். இங்கே வைக்கலாம், இங்கே எல்லா இடத்துலையும் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரெட்டு க்ரீன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ இங்கே ரெட் இருக்கும், இங்கே க்ரீன் வரும். நீங்கள் வேணால் நம்பலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒழிக்கிறோம், கீழே கொண்டு வரும், வெளியே எடுக்கிறோம், மேலே ஏற்றுறோம். இங்கே ரெட் ஆயிடுச்சு, இங்கே க்ரீன் ஆயிடுச்சு. அடுத்து இந்த ப்ளூ எடுக்கிறோம் வெளியே. இப்போ இங்கே பார்த்துக்கோங்க, ப்ளூ இருக்குது, ரெட் இருக்குது. இப்போ இது இங்கே போச்சுன்னா செட் ஆயிரும். ஒழிச்சுக்கிறோம், கீழே இறக்குறோம், வெளியே கொண்டு வரோம், மேலே ஏற்றுறோம். பார்த்துக்கோங்க, செட் ஆயிடுச்சு. இப்போ அதே ஆரஞ்சு ப்ளூ இருக்குதா? ஒழிக்கிறோம், கீழே கொண்டு வரோம், வெளியே எடுக்கிறோம், மேலே ஏற்றுறோம். இது இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே வர வேண்டிய பீஸு இங்கே இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணுன்னா நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி இறக்கி இப்படி சொன்னேன்னா அதை யூஸ் பண்ணி ஒழிக்கிறோம், கீழே கொண்டு வரோம், வெளியே எடுக்கிறோம், மேலே ஏற்றுறோம். பாருங்கள், ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக செட் ஆகிருக்கும். ஃபுல்லாக செட் ஆகிடுச்சா? அடுத்து இந்த 2 இடம் இருக்குல்ல, இது இதெல்லாம் செட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த பீஸ் தான் முக்கியமான பீஸு. இப்போ இந்த ரெட் இங்கே வரும், இந்த ப்ளூ இங்கே போகும். அதான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் எந்த சைடு செக் பண்ணால் அதுக்கு ஆப்போசிட்டை ஒழிக்கிறோம். இந்த இடத்துல தான் சேரப்போகுது, அதனால் இது இறக்குறோம், வெளியே கொண்டு வரோம், மேலே ஏற்றுறோம். இப்போ அதை நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா இது செட் ஆயிரும். ஒழிக்கிறோம், கீழே கொண்டு வரோம், வெளியே எடுக்கிறோம், மேலே ஏற்றுறோம். பார்த்தீங்கன்னா செட் ஆகிருக்கும். அடிச்சு
பாருங்கள் இங்கே ஆரஞ்சு இங்கே வரும், க்ரீன் இங்கே வரும். அதனால் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒழிக்கிறோம், கீழே கொண்டு வரோம், வெளியே எடுக்கிறோம், மேலே ஏற்றுறோம். இங்கே சேர்த்திங்கன்னா செட் ஆயிடும். ஆப்போசிட்டில் ஒழிக்கிறோம், கீழே கொண்டு வரோம், வெளியே எடுக்கிறோம், மேலே ஏற்றுறோம். இப்போ அடுத்து ஆரஞ்சு ப்ளூவு இது செட் ஆயிடும். ஒழிக்கிறோம், கீழே கொண்டு வரோம், வெளியே எடுக்கிறோம், மேலே ஏற்றுறோம். ஒழிக்கிறோம், கீழே கொண்டு வரோம், வெளியே எடுக்கிறோம், மேலே ஏற்றுறோம். செட் ஆயிடுச்சா? இப்போது இங்கே அடுத்த ஏதாவது இங்கே இருக்குது. ரெட்டு இங்கே வரும், க்ரீனு இங்கே வரும். அதுக்கு என்ன பண்ணால் ஆப்போசிட் சைடில் ஒழிச்சு கீழே கொண்டு வந்து வெளியே எடுத்து மேலே ஏற்றணும். இங்கே ஒழிச்சு கீழே எடுத்து வெளியே எடுத்து மேலே ஏற்றணும். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி அடுத்து இந்த 2 ரோ செட்டதுக்கப்புறம் இந்த சென்டர் மட்டும் செட் பண்ணி பார்க்கணும். இது 2க்கு செட் ஆகிருக்கு. ஒன்றுமே செட் ஆகலைன்னு விட்ருங்க. இப்போ நான் ஒரு ஃபார்முலா சொல்லுவேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணணும். இது பேர் ஜே ஃபார்முலா. ஃபஸ்ட்டு இந்த சைடு இறக்கி இப்படி திருப்பிக்கணும். இப்படி ஜே போடுறோம், இப்படி திருப்பிக்கணும். அடுத்து இப்போ இந்த பீஸ் இறக்கி இப்போ நம்ம ஒழிச்சு வச்சோம்ல அது வெளியே எடுத்து இது ஏற்றினதுக்கப்புறம் இது ஏற்றணும். பாருங்கள் ஜே வந்துடுச்சா? ஜே உங்களுக்கு இந்த ப்ளஸ்ஸு வர வரைக்கும் நீங்கள் இது போடணும். கீழே இறக்கி இப்படி திருப்பிக்கணும். இந்த இதை இப்படி திருப்பிட்டு இப்போ நம்ம திருப்பினதை திருப்பி இப்படி திருப்பணும். இப்போ வந்து உங்களுக்கு ப்ளஸ் வந்துடும். நீங்கள் வரலைன்னா போட்டே இருங்க, வந்துடும். இப்போ நம்ம அந்த கார்னரில் செட் பண்ணி பார்க்கணும். ஆரஞ்சு ப்ளூவு செட் ஆகிடுச்சு. இது 2 செட் ஆகணும். இதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணோம். அது பேர் கார்னர் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இதுக்கு வந்து இந்த ஒரே கார்னர் ஃபார்முலா மட்டும் போட்டால் போதும். இப்படி இறக்கி இந்த சைடு இறக்கி ஒரு சுற்று 2 சுற்று மேலே ஏற்றிக்கிறோம். இன்னொரு சுற்று கீழே இறக்கி இன்னொரு சுற்று மேலே ஏற்றிக்கிறோம். இப்போ செட் பண்ணி பார்த்தீங்கன்னா செட் ஆகிடும். செட் ஆகிடுச்சா? அடுத்து நம்ம இந்த கார்னர் பீசஸ்லாம் செட் ஆகிருக்கான்னு பார்க்கணும். செட் ஆகலையா? நம்ம ஒரு ஃபார்முலா போடணும். இது பேர் 11 ஃபார்முலா. ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. ரைட்டுக்காக இறக்கி ரைட்டுக்காக திருப்பி லெஃப்ட்டுக்காக இறக்கி லெஃப்ட்டுக்காக திருப்பிக்கிறோம். ரைட்டுக்காக திருப்பினதை மேலே ஏற்றிட்டு லெஃப்ட்டுக்காக திருப்பி மேலே ஏற்றிக்கிறோம். இப்போ செட் ஆகிருக்கா அப்படின்னு பாருங்கள். செட் ஆகலையா? திருப்பி அதேவே போட்டே இருங்க. செட் ஆகிற வரைக்கும் நீங்கள் போடணும். எல்லா கார்னரும் செட் ஆகிற வரைக்கும் போகணும். நீங்கள் ஒரு கார்னர் செட் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துக்கு போய் இதை போடுங்க. அப்போ நான் உங்களுக்கு ஈஸி சார். இப்போ இந்த கார்னர் செட் ஆகிடுச்சு, நான் இந்த இடத்துக்கு போய் போட்டேன்னா எனக்கு சீக்கிரம் செட் ஆகிடும். ரைட்டுக்காக இறக்கி ரைட்டுக்காக திருப்பணும், லெஃப்ட்டுக்காக இறக்கி லெஃப்ட்டுக்காக திருப்பணும். ரைட்டுக்காக திருப்பினது மேலே ஏற்றிட்டு லெஃப்ட்டுக்காக திருப்பி மேலே ஏற்றணும். செட் ஆகிடுச்சா? இப்போ பாருங்கள், ஆரஞ்சு இங்கே வரும், க்ரீன் இங்கே போகும், மஞ்சள் இங்கே வரும். ஆரஞ்சு இங்கே, ப்ளூ இங்கே, மஞ்சள் இங்கே. இப்போ 2 செட் ஆகிடுச்சு. இவ்வளோ தான். இப்போ நீங்கள் ரொம்ப ஈஸி. உங்களுக்கு 2 விதமான மெத்தட்ஸுக்கு இது சால்வ் பண்ணுறதுக்கு. ஆனால் இன்னொரு மெத்தட் வந்து ரொம்ப டைம் எடுக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. அதாவது அது பேர் டபுள் கார்னர் ஃபார்முலா. ரைட்டுக்காக இறக்கி ஒரு சுற்று 2 சுற்று மேலே ஏற்றணும். இன்னொரு சுற்று கீழே இறக்கி இன்னொரு சுற்று மேலே ஏற்றணும். இதேவே இந்த சைடு போடணும். இப்படி திருப்பி ஒரு சுற்று 2 சுற்று மேலே ஏற்றணும். இன்னொரு சுற்று கீழே இறக்கி இன்னொரு சுற்று மேலே ஏற்றணும். இப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள், ஆனால் நான் சொல்கிறது சீக்கிரம் சால்வ் பண்ணிடலாம். ஆனால் இது கொஞ்சம் மண்டையை குழப்பம். நீங்கள் வேணால் பாஸ் பண்ணிவிட்டு இன்னொரு தட்டி கூட பார்க்கலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் இந்த மஞ்சள் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கலர் செஞ்சிங்களா ஆப்போசிட் சைடு திருப்பி வச்சுட்டு இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு இதை வந்து இங்கே போகணும், இது வந்து இங்கே வரணும். அதுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்படி திருப்பி கீழே இறக்கி வெளியே கொண்டு வந்து மேலே ஏற்றணும். இப்படி திருப்பி கீழே இறக்கி வெளியே கொண்டு வந்து மேலே ஏற்றணும். திருப்பி கீழே இறக்கி வெளியே கொண்டு வந்து மேலே ஏற்றணும். திருப்பி கீழே இறக்கி வெளியே கொண்டு வந்து மேலே ஏற்றணும். இது போயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து அவசரப்பட்டு இப்படி திரும்பி இருக்கக்கூடாது. இதை தான் இங்கே கொண்டு வரணும். அது அப்படியே கொண்டு வந்தீங்களா? இப்போ ரொம்ப ஈஸி. திருப்பி கீழே இறக்கி வெளியே கொண்டு வந்து மேலே ஏற்றணும். திருப்பி கீழே இறக்கி வெளியே கொண்டு வந்து மேலே ஏற்றணும். இப்போ உங்களுக்கு க்யூப் சால்வ் ஆகிருக்கும். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ எங்கேயே முடிவடைகிறது. நம்ம வெற்றிகரமாக ஒரு க்யூப்பை சால்வ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.